வணக்கம். என் பேர் வீரக்ஷி. நான் தேவட்டை சேர்ந்த நிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கதை படிச்சிருக்கேன். இந்த கதை பேர் ராசாத்தி பாட்டி. இந்த கதையை எழுதியவர் சாலை செல்வம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாள். அந்த பாட்டி நிறைய முட்டாய், கிளி முட்டாய், ஆடு முட்டாய், நிறைய முட்டாய் இருப்பாள். அப்புறம் பிள்ளை எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பாட்டியை சுற்றி தான் நிற்பாள். அவ 5 ரூபாய்க்கு பம்பரம், 10 ரூபாய்க்கு பலூன்கள், 1 ரூபாய்க்கு முட்டாய்கள் எல்லாமே இருப்பாள். அந்த பாட்டியோட கூடையில நிறைய பொருள்கள் இருக்குமா, அதை சுற்றி நிறைய குழந்தைய பார்ப்பாள். அப்புறம் அவ கடை ஸ்கூல் மூடினோடனே அந்த கடையும் மூடிடுமா. அந்த பாட்டி அவ அந்த எல்லா பொருளையும் வித்தாலே நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வித்தாலே எல்லாம் நைட்லாம் சாப்பிட முடியுமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களா, பசியிலே இருப்பாளா. அப்புறம் அவ ஒரு நாள் எல்லா பொருளும் வித்துருமா. அவ நல்லா ஆசை தீர கடையில பொருட்கள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அப்ப இன்னொரு நாள் கடை போடும்போது அவங்கள சுத்தி இன்னும் நிறைய பிள்ளைங்க இருந்துச்சுங்களா. ஸ்கூல்ல சேர்ற நிறைய பிள்ளைகளாம் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளை எல்லாருமே இந்த கடையை சுத்தி தான் இருப்பாள். அவங்க நிறைய முட்டாய்கள் எல்லாமே வாங்குவாள். அந்த பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா சந்தோஷப்படுவாங்களா. நல்லா நம்ம எல்லா பொருள்களும் வித்துச்சு, நல்லா இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உழைச்சி சாப்பிடணும்னு